தமிழர்களுக்கு எதிரான உதயமின் திட்டம் துவங்கி அனைத்து திட்டங்களிலுமே தமிழக மக்களுக்கு எதிரான மத்திய அரசின் திட்டங்களிலே அந்த 5 ஆண்டுகளிலே 2017 பிப்ரவரி முதல் 2021 வரை கையப்பட்டை பெற்றார்கள், விரட்டியை பெற்றார்கள். 21 சின்னம்மா அவர்கள் சிறையில் இருந்து மீண்டு வந்தாலும் கூட அவர் அரசியலிருந்து ஒதுங்க வேண்டும் என்று கழக துரோகிகளும் அரசியல் எதிரிகளும் அவரை நிர்பந்தித்து அவர் மக்கள் மன்றத்தை சந்திக்க விடாமல் நாங்கள் ரயில்கள் அடிப்போம் என்று அந்த பெண் சிங்கத்தை கூண்டுக்குள்ளே அடைத்து வைத்தார்கள். அம்மா அவர்கள் யோசித்து பார்த்தார். நான் 18/2/2026 புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை போயஸ் தோட்டத்தில் இல்லத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வாழ்ந்த அதே போயஸ் தோட்டத்தில் இல்லத்திற்கு எதிரே மீண்டும் போயஸ் தோட்டத்தில் ஜெயலலிதா இல்லம் என்கின்ற புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் ஏற்படுத்தி இன்றைக்கு தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் அம்மாவின் தொண்டர்களை சந்தித்து வருகிறார்கள். அப்ப அம்மா சொன்னாங்க உள்ள, இல்லப்பா நான் அரசியலுக்கு ஒதுங்காம தான் இருந்தேன். எடப்பாடி பழனிசாமியும் மற்றவங்களும் நம்ம கட்சியை கொண்டு போய் மொத்தமா முடிச்சுட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. மிச்சம் இருக்கிற 4 இளைஞர்கள் இந்த கட்சியை கொடுத்துட்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். இல்லாட்டி இவங்க இந்த கட்சியை மொத்தமா அழிச்சிருவாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாவப்பட்ட மக்களுக்காகவும் விளிம்பிலே சமூக மக்களுக்காகவும் தமிழ்நாட்டில் ஏழை எளிய மக்களுக்காகவும் வறுமை கோட்டிலே வாழ்கிற மக்களுக்காகவும் உழைக்கும் தொழிலாளர்களுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் என்று இந்த கட்சியை தொடங்கினாரு. அவர் இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்துச்சு, அம்மா இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்துச்சு. ஆனா இவங்க எல்லாம் சேர்த்து 3-4 அணியா பிரிஞ்சு எப்படியாவது இவங்க ஒண்ணு சேர்ந்துருவாங்க, அம்மாவோட ஆட்சியை கொண்டு வந்துருவாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா அது வாய்ப்பே இல்லாம போச்சு. எனக்கு என்ன செய்வதே தெரியல. என்ன முடிச்சு நம்மள உள்ள போட்டாலும் பரவாயில்ல, எதையும் சந்திப்போம் அப்படின்னு சொல்லி தன்னந்தர் ஒரு தலைவியாக அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு அமைப்பை பசும்பொன்னில் 24/2/2026 அவர் அறிவிப்பார் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் பசும்பொன்னிலே தெய்வீகத்தையும் தேசியத்தையும் தனது இரு கண்களாக பாதித்த ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவருடைய அந்த ஆலயத்திற்கு அருகிலே நடந்த அந்த பொது கூட்டத்திலே தமிழ்நாட்டின் தலையெழுத்தை தீர்மானித்த வெற்றி திருமகன், தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று திருநாமம் சூட்டிய தான் பிறந்த மண்ணுக்கு பெயர் வைத்த பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவத்தையும் தன்னுடைய திரைப்பட பாடல்களாலே தமிழ்நாட்டின் மக்களை பட்டி தொட்டி எல்லாம் தட்டி எழுப்பி தமிழர்களை ஒற்றுமையாக தமிழ்நாடு தமிழர் நாடு என்று சொல்வதற்கு இலக்கணமாக தன்னுடைய ஒட்டுமொத்த திரைப்படத்துறை வருமானத்தையும் கொடுத்து தமிழர்களின் வாழ்வில் ஏற்றம் பெற வைத்த தான் கருணாநிதிக்கு எதிராக 72 இயக்கம் கொண்டாலும் 77 ஆட்சியை பிடித்தாலும் அவர் இருக்கும் வரை அவர் மட்டும்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்று கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டின் சிம்மாசனத்தை 3 முறை அலங்கரித்த புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவத்தை, அதே போல தனக்கு ஏற்பட்ட இன்னல்களை தன்னுடைய இடது கையால் இடறிவிட்டு வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களை போல பெண் சிங்கமாக புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களின் துணையோடு தமிழ்நாட்டை 6 முறை ஆட்சி செய்த புரட்சி தலைவி அம்மா அவர்களின் திருவுருவத்தை பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா பசுமுல்ல தேவரையாவுடைய அந்த கோவில்ல நடந்த அந்த பொதுக்கூட்டத்தில் அதுவும் புரட்சி தலைவி அம்மா அப்படிங்கிற மாபெரும் மக்கள் சக்தி பெற்ற அந்த தலைவி பிறந்தநாள் பொதுக்கூட்டத்திலே கொடியை அறிவித்தார்கள். உடனே சில பேர் பேச ஆரம்பிச்சாங்க, கட்சியை பதியணும்னா 6 மாசம் ஆகணும், இவங்களுக்கு ரூல்ஸ் தெரியல அப்படின்னாங்க. ஐயா, நீங்க படிச்ச ஸ்கூல்ல எங்க சின்னம்மா கிட்டத்தட்ட 40 வருஷம் ஹெட் மாஸ்டர்யா. உங்களுக்கு எல்லாம் அரசியல் அதிகாரத்தையும் அவதாரத்தையும் ஏற்படுத்தி கொடுத்ததே புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தான். அவங்க பேட்டி கொடுத்தாங்க, உட்கார்ந்து எங்க மன்னார்குடி பக்கம், கும்பகோணம் பக்கம், மதுரையில, சென்னையில, நாங்குநேரியில நம்ம அங்க பொதுக்கூட்டம் போடுறோம், அவங்க நாங்குநேரியில பொதுக்கூட்டம் போடுறாங்க. என்ன சொல்றாங்க? கட்சி வரைக்கும் 6 மாசம் ஆகும். தொண்டர்களை ஏமாற்றாங்க. அம்மாவுக்கு பிள்ளை கிடையாது. புரட்சி தலைவர் அம்மா அவர்களை போல எம்ஜிஆரை போல சின்னமா இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கிற உங்களை மாதிரி என்னைய மாதிரி பிள்ளைகள் எல்லாம் உங்களுக்கு பிள்ளைகள். ஆனால் தன் சொந்த சித்தி மகன் என்று அவரை அரசியலுக்கு கொண்டு வந்த அந்த சித்தி மகன் தான் கட்சி ஆரம்பிக்க 6 மாசம் ஆகும், இந்த அம்மா ஏமாத்துறாங்க அப்படின்னு வாய் கூசாம பத்திரிகையாளர் பேட்டி கொடுத்தார். நான் தான் சொன்னேன்ல, நீங்க படிச்ச ஸ்கூல்ல அம்மா ஹெட் மாஸ்டர். எங்களை எல்லாம் கிட்டத்தட்ட 2 வாரம் கழித்து சென்னை போயஸ் தோட்டத்து இல்லத்திற்கு வரவழைத்தார்கள்.
இரவு 11 மணிக்கு போன் வந்தது. நாளை காலை எல்லோரும் போயஸ் தோட்டத்திலே இருக்க வேண்டும் என்று. எங்களுக்கு எதுவுமே புரியவில்லை. அங்கே சென்றோம். சரியாக 12:01 மணிக்கு புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் புரட்சி தலைவரின் பெயர் தாங்கிய அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சியின் பெயரை 2016 பதிவு செய்யப்பட்ட பெயரை அறிவித்து தமிழ்நாட்டிற்கும் பாண்டிச்சேரிக்கும் சேர்த்து பொது சின்னமாக 2 மாநிலத்திற்கும் சேர்த்து தென்னந்தோப்பு சின்னத்தையும் அறிவித்தார் என்றால் தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் கருணாநிதிக்கு பிறகு, புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு, புரட்சி தலைவர் அம்மாவிற்கு பிறகு புரட்சி தாய் சின்னம்மா ஒருவர் மட்டும்தான் தமிழக மக்களின் எதிர்காலம். அப்படி நாங்க அம்மாவை பார்க்கல. அம்மா வருத்தப்பட்டு சொன்னாங்க, இந்த கட்சியை நான் எப்படியாவது மீட்டெடுக்கணும், என்னை திருப்பி உள்ள போட்டாலும் பரவாயில்ல, நான் தமிழ்நாடு ஃபுல்லா மக்களை சந்திக்க போறேன், அதனால நான் யாருக்கு வாய்ப்பு கொடுப்பேன் தெரியாது, யாரு கொடுத்தாலும் வேலை பாருங்க, எல்லாரையும் தென்னந்தோப்பு சின்னத்தில் ஜெயிக்க வைங்க அப்படின்னு இயக்கத்தை அறிவித்து 2 வாரங்களில் தமிழ்நாட்டில் 100 சட்டமன்ற தொகுதிகளுக்கு மேலே பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட சில கூட்டணி கட்சிகளோடு பிஎம்டி, மக்கள் இயக்கம், தொழிலாளர் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட முக்குலத்தோர் அமைப்புகளை சேர்த்து இதே புரட்சி தலைவி அம்மா அவர்களின் வழியில் கிட்டத்தட்ட 2 வாரத்தில் 100க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளர்களை அறிவித்து 2026 யார் ஆட்சிக்கு வருவார் என்று தீர்மானிக்கிற இடத்தில் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் 8 ஆண்டு காலம் தமிழக அரசியலே ஒதுங்கி இருந்தாலும் இன்றைக்கு அவரின் பிள்ளைகள் தமிழ்நாடு முழுவதும் 100 இடங்களிலே நாங்கள் போட்டியிடுகிறோம். கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான். ஒருத்தர் சொன்னாரு 6 மாசம் ஆகும். சின்னம்மா சொன்னா இங்க மேல ஏறி கீழே குதிங்கன்னா குதிக்கிறது தமிழ்நாட்டில் கோடி பேர் தயாராக இருக்கிறார்கள். நான் மிரண்டே போனேன். 1 வாரம் சென்னையில் இருந்தேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு நான் 1998 இருந்து என்னுடைய 17 வயதில் புரட்சி தலைவரை பிடித்து, புரட்சி தலைவி அம்மா அவர்களை பிடித்து அதிமுகவை நேசித்தவன். என்னுடைய தகப்பனாருக்கு 1972 இருந்து அதிமுகவில் உறுப்பினர் அட்டை இருக்கிறது. நாங்கள் எம்ஜிஆர் கட்சி குடும்பம், அடுத்து அம்மா கட்சி குடும்பம், அம்மா மறைந்த பிறகு சின்னம்மா கட்சி குடும்பம். 8 ஆண்டு காலம் அம்மா அரசியலில் இல்லை. ஆனால் அவர் அறிவித்த சில வாரங்களில் தமிழ்நாடு முழுவதும் 38 வருவாய் மாவட்டங்களில் இருந்து அனைத்து தொண்டர்களும், நிர்வாகிகளும், அனைத்து சிறுபான்மையின அமைப்புகளும், அனைத்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூக அமைப்புகளும், தாழ்த்தப்பட்ட அமைப்புகளும், பிற்படுத்தப்பட்ட அமைப்புகளும், உயரிய வகுப்பினர்களும் என்று தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களும், நீ சொன்ன ஆச்சரியப்படுவீங்க, ஒரு நீலகிரி மாவட்டத்துக்கு பக்கத்தில் நினைக்கிறேன், வேலூர் மாவட்டத்துக்கு பக்கத்தில் ஜவ்வாதுமலை அப்படின்னு ஒரு கிராமம். அங்க இருக்கிற பழங்குடியின மக்களுக்கு தொண்டாற்றுகிற ஒரு இளைஞன் அங்கே இருந்து பலாப்பழத்தோடு சின்னம்மாவிற்கு கொண்டு வந்து மலைத்தேனை கொண்டு வந்து, அம்மா எங்கள் ஜவ்வாது மலையை சுற்றி மலை கிராமத்திலே 80,000 பழங்குடியின மக்கள் நாங்கள் வசிக்கிறோம். நான் 35 ஆண்டுகளாக என் தந்தைக்கு பிறகு அந்த ஜவ்வாது மலையின் தலைவராக இருக்கிறேன். உங்களை அம்மாவிற்கு பிறகு எனக்கு பிடித்திருக்கிறது, உங்கள் தலைமையேற்று நான் செயல்படுகிறேன் என்று அந்த தம்பி இப்போது அங்கே வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு பழங்குடியின சமூகம், அது மலைவாழ் சமூகத்தில் இருந்து இயக்கம் கண்ட 2 வாரத்தில் ஒரு வேட்பாளர் 80,000 ஓட்டுகளோடு அவர் நிறுத்தப்பட்டிருக்கிறார். இதெல்லாம் ஒரு உதாரணம் தான். அது மாதிரி சிவகங்கை சட்டமன்ற தொகுதி எடுத்துக்கங்க. நிறைய பிஷப், நிறைய இஸ்லாமிய பெருமக்கள் எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. எனக்குலாம் பெரிய ஆச்சரியம். எப்ப இருக்கும்னா, அம்மா இருக்க காலத்துல அந்த போலீஸ் காரங்க எப்பவுமே பரபரப்பா இருக்கும். நம்ம அது மாதிரி நம்ம போலீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டெய்லி வந்துருவாங்க கிரௌட கிளியர் பண்றதுக்கு. இப்ப அம்மா கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவ்வளவு அந்த போலீஸ்காரன் மீண்டும் பரபரப்பாயிடுச்சு. அம்மா வந்து ஆளுங்கட்சியில இல்ல, சின்னம்மா கட்சி ஆரம்பிச்சுட்டாங்க. அவ்வளவுதான். அவங்களுக்கு என்ன பவர் இருக்கு? அவங்க யாருன்னு சொன்னவங்களுக்கு மத்தியில இயக்கத்தை ஆரம்பித்து இன்றைக்கு 100 இடங்களிலே வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கிறார்கள். அவர் நினைத்திருந்தால் இங்கே முக்குளத்து சமூகத்தில் ஒரு வேட்பாளரை அறிவித்திருக்கலாம். மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருந்து, எளிய குடும்பத்தில் இருந்து, ஒரு ஏழை குடும்பத்தில் இருந்து வழக்கறிஞராக சிவகங்கை மாவட்ட நீதிமன்றங்களிலே 18 ஆண்டு காலம் பணிபுரிகிற எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை.
அம்மாட்ட நான் பெரிய ஆசையெல்லாம் கேட்கல. அம்மா ஒண்ணும் இல்லம்மா, சிவகங்கை ஒரு கட்டி திருப்பத்தூர் கொடுங்கம்மா, பெரிய பணம் முத்துவம்மா, நம்மளால அவர் தோத்தலா இருக்கட்டும்மா அப்படின்னு சிரிச்சுங்க. சரி போ, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா திரும்பி அம்மா ஒரு 2-3 நாள் கழிச்சு வர வச்சாங்க. வர வச்சு நான் என் திசைகளுக்கெல்லாம் சொல்லி திருப்பத்தூர் தொகுதினே எல்லாம் மாற்றி எல்லாம் கொடுத்துட்டேன். ஓட்டு திருப்பத்தூர் தொகுதிக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மானாமர அரசு எல்லாம் பண்ணிட்டேன். திருப்பி மெடிக்கல் மிராக்கில் மாதிரி என்னை கூப்பிட்டு நீ அங்கேயே போய் நின்று, நான் பாத்துக்கிறேன், என் தாய் பிள்ளைல அங்க நிறைய இருக்கு, நான் அப்படியெல்லாம் வந்து என்னை யாரும் கைவிட்ட மாட்டாங்க, நான் வேலு நாச்சியாரையும் ஐயா பசுமன் சித்தர் முத்துராமலிங்க தேவரையாவையும் இந்த சிவகங்கை சீமையை வீரமங்கை வேலு நாச்சியார் மீட்டெடுப்பதற்கு காரணமாக இருந்த மாமன்னர் மருதுபாண்டியர்களையும் அதே போல வீரத்தாய் குதிரையும் தெய்வமாக வணங்குகிற எனக்கு உன்னுடைய அவருடைய ஆசி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். நீ நிச்சயமாக தமிழ்நாட்டில் 100 வேட்பாளர்களே அதிக வாக்குகளை பெற்று எதிர்த்து நிற்கிற திமுகவையும் எடப்பாடி பழனிசாமியின் அதிமுக வேட்பாளரையும் நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய் என்று நீ சிவகங்கையிலே போய் நின்றா அப்படின்னா எனக்கு ஒரு நிமிஷம் புல்லரிச்சு போச்சு. போய் போட்டோ எடுக்க கொடுக்குறாங்க, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அம்மா பார்த்தா அப்படி போகையிலே நமக்கு வேர்த்து பரவல போறோம் பாத்தீங்களா, அது மாதிரி இருந்தது. இரவு 11:30 மணி. எனக்கு என்னன்னே தெரியல. நம்ம கேட்டது திருப்பத்தூர், அம்மா சிவகங்கை திருப்பி ரீப்ளேஸ் பண்றாங்களே, அப்ப ஏதோ அம்மா ஒரு காரணத்தோட தான் நம்ம அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லி. எதுக்காக சொல்றேன்னா, இங்க இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் நடிகர் கருணாஸ் அவர்கள் 2016 சின்னம்மாவால் அம்மாவிடம் சொல்லி அவருக்கு ஓட்டுக்கு மரியாதை எல்லாம் கொடுக்கப்பட்டு 2016 இரட்டை இலை சின்னத்திலே திருவாடலையில வேட்பாளராக நின்றார். எப்படி சொல்லிட்டு வந்தாரு, நம்ம ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய திருப்பெயரை வைத்து அந்த இயக்கத்தை துவங்குவதாக இளைஞர்களை ஏமாற்றி அங்கே நம்முடைய அதிமுக தொண்டர்களுடைய அந்த உழைப்பாலே, புரட்சி தலைவி அம்மாவுடைய மக்கள் செல்வாக்காலே, சின்னம்மாவின் மக்கள் செல்வாக்காலே அவர் 2016 வெற்றி பெற்றார். அடுத்த 5 வருஷம் அவர் திருவாரூர் தொகுதிக்கே போகல. பாத்துக்கோங்க. ஏன்னா நான் அவருக்கு வேலை பார்த்த தம்பியை நான் போயஸ் கடவுளை சந்திச்சேன். அவர் முக்குளத்து சமூகம் தான். அண்ணே நீங்க வேறனே அப்படின்னு கதையெல்லாம் சொன்னான். அதெல்லாம் சொல்லணும்னா 1 நாள் 2 நாள் ஆகும். அதே போல பிஆர் செந்தில்நாதன் அவரும் அதே மாதிரிதான். அவர் எப்படின்னா, அவருக்கு சொந்த ஊரு, இவருக்காவது கருணாநிதி சென்னை, இவர் நம்ம மாவட்டத்துக்குள்ள தான் இருக்காரு, ஆனா தேவகோட்டை. ஆனா பாருங்க 2021 நிக்கையில இங்க உள்ள கட்சி நிர்வாகிகள் செய்யலாம், நான் இந்த ஒரு தேர்தலில் நின்றுக்கிறேன், அடுத்த தேர்தலில் சிவகங்கை நிக்க மாட்டேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்து தான் இங்க உள்ள நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து ஜெயிக்க வச்சாங்க. ஆனா அதுக்கு முன்னால பாருங்க, எனக்கு முன்பாக இங்கே பேசிய சிவகங்கையில் புரட்சி தலைவர் காலத்திலும் புரட்சி தலைவி அம்மா காலத்திலும் சிவகங்கை மாவட்டத்தை கட்டி காட்ட கொற்றவன், புரட்சி தலைவியின் கையிலே இருந்த போர்வால், கண்ணப்பன் கூட கட்சியை விட்டு 96 சென்ற போதும் கூட சிவகங்கை சீமையை கட்டி காட்ட கண்டுபட்டு கண்ட கருப்பு தங்கம் வழக்கறிஞர் என் மீது எப்போதும் பேரன்பும் பெரும் பாசமும் கொண்ட அண்ணன் KR முருகானந்தம் அவர்களுடைய அன்பு புதல்வர் அண்ணன் வழக்கறிஞர் KR சுந்தரபாண்டியன் அவர்கள் இங்கே பேசினார். அதிமுக வேட்பாளர் பற்றி அது எல்லாமே உண்மைதான். ஏன் நீங்க சட்டக்கல்லூரியை காரைக்குடி கொண்டு போயிட்டாங்க, போராட்டம் நடத்துங்க. வேளாண்மை கல்லூரியை காரைக்குடி கொண்டு போயிட்டாங்க, போராட்டம் நடத்துங்க. ஆனா ஒரு கண்டன வால் போஸ்டாவது அடிச்சு விட்டுங்கய்யா. இங்க இவங்களுக்கு திமுக அமைச்சர் பெரியவர்களுக்கு அண்டை தேடி பேக்கரியை நீ வச்சுக்க, கடையை நான் வச்சுக்கிறேன், இந்த வடிவேல் ஜோக் வரும் பாருங்க, அந்த மாதிரி. சிவகங்கை மாவட்டத்தில் அதிமுக நிர்வாகிகளே இல்லையா? 2 இடங்கள் ஏன் பிஜேபிக்கு திருப்பத்தூரையும் மானாமதுரையும் செந்தில்நாதன் தாரை வாட்டார்? எனக்கு கேட்க உரிமை இருக்கு. நான் பரம்பரை அதிமுக காரன். நிச்சயமாக 2026 சட்டமன்ற பேரவை பொதுத் தேர்தலுக்கு பின்பாக அதிமுகவை மீட்டெடுத்து கட்சியில் பொதுச் செயலராக சின்னம்மா அவர்கள் நிச்சயமாக வருவார். அப்பெல்லாம் உங்களை பார்த்துக்கிறோம். எதுக்கு சொல்றேன்னா, அவரு சட்டமன்ற உறுப்பினர் எதுவுமே பண்ணல. சரி, இதுதான் போச்சு. சிவகங்கையில ஒரு நர்சிங் கல்லூரி கொண்டு வரலாம். சரி, சட்டக்கல்லூரியில் பயிற்சி, வேளாண்மை கல்லூரி பயிற்சி, ஒரு 5 வருஷத்துல பேசி ஒரு நர்சிங் கல்லூரியில கொண்டு வந்துருக்கலாம்ல? இல்ல. அதே போல நைட்டு 11 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா சிவகங்கையில இருந்து மானாமதுரைக்கோ மதுரைக்கோ திருப்பத்தூருக்கோ எங்கேயுமே பஸ் இருக்கு.
இந்த பஸ் ஸ்டாண்ட்லயே பாவப்பட்ட மக்களாகி நாம தான் காத்துக்கிறோம். நான்லாம் இந்த சிவகங்கையில 2003 ஆடியன் காலத்துல படிக்கையில நான்லாம் இந்த மண்ணோட மைந்தன் தான். என்னை வளர்த்தெடுத்தது, எனக்கு அறிவை போட்டியது, இந்த மண்ணிலே சிவகங்கை சீமையை ஆங்கிலேயர்களிடமிருந்து முதன்முதலாக மீட்டெடுத்த வீரமங்கை வேலுநாச்சியாரின் வழித்தோன்றல் மன்னர் ராஜா துரைசிங்கம் கல்லூரியில தான் சிவகங்கையில தான் 2003 படிச்சேன். எனக்கு அறிவை போட்டியது, அரசியல் அறிவை கொடுத்தது இந்த சிவகங்கை மண். அதுக்காக சொல்றேன், நீங்க நர்சிங் பள்ளியில் கொண்டு வந்திருக்கலாமே, ஏன் நீங்க செய்யல? பஸ் வசதி ஏன் நீங்க ஏற்படுத்தி கொடுக்கல? ஏன்னா மதுரையில இருந்து மானாமதுரைக்கு விடிய விடிய 24 வருஷம் பஸ் போகுது. 2 பஸ் அங்க திருப்புங்க, ராம்நாட்ல இருந்து 2 பஸ் அங்க திருப்புங்க, மானாமதுரை பஸ் அங்க போய் போகும். மக்கள் பெயர்ந்து வரல. இது என்ன பெரிய ஒரு 18 கிலோமீட்டர் 16 கிலோமீட்டர் கூட வரும். எவ்வளவோ வெட்டியா விளம்பரம், நிறைய இலவச திட்டங்கள், கவர்ச்சி திட்டங்கள், முக்கு சாராய கடை, குடிச்சுட்டு பொண்டாட்டியவே கொள்றான், எழுத்துக்கிட்டு பிள்ளைய கற்பழிக்கிறான், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, கஞ்சா கலாச்சாரம், ஸ்கூல் பிள்ளைகள்லாம் இன்னைக்கு கஞ்சா போதைக்கு அடிமையாயிடுச்சு, சாக்லேட் கஞ்சா வந்துருச்சு. இப்ப இருக்க அந்த சூழ்நிலையில இதுக்கு அவங்க என்ன குரல் கொடுத்தாங்க அப்படின்னா, கண்டுரைப்பா ஒரே ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் மட்டும் நடத்துவாங்க. அது ஒரே டேட்ல தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு அரை மணி நேரம் நடத்தி முடிச்சுட்டு அவங்க வேலையை பார்த்து போயிடுவாங்க. எடப்பாடி சிஎம் இருக்கையில 60க்கு 40, இப்ப இவர் ஸ்டாலின் சிஎம் இருக்கையில எடப்பாடிக்கு 60க்கு 40. அவர் ஸ்டாலின் சொல்லுவாரு கரெக்ஷன் கமிஷன் நம்ம கன்ஜெஷன் ஏதோ சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்ப இவரும் சொல்றாரு, நீ என்னைய திட்டு, நான் உன்னைய திட்டு, நம்ம 2 பேருக்குள்ள யாரும் வந்துடக்கூடாது. மக்களே பாத்தீங்களா, சிறுபான்மை மக்களே பாத்தீங்களா அப்படின்னு ஸ்டாலின் சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு, அவங்க உள்ள வந்துருவாங்க, அவங்க உள்ள வந்துருவாங்க, அவங்க உள்ள வந்துருவாங்க. நீ இந்த சிறுபான்மை மக்களுக்கு இந்த 5 ஆண்டு காலத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே அந்த தண்டனை கைதிகளை விடுதலை செய்கிறோம், இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்கிறோம் என்று வாக்குறுதி கொடுத்தீர்களே, அந்த ஜீவோ என்னாச்சு? அந்த தேர்தல் வாக்குறுதி என்னாச்சு? 12 காலமாக கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் என்று சிறையிலே வாடுகிற அந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை விடுதலை செய்வதாக 2021 தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீர்களே, இந்த ஜீவோ என்னாச்சு? ஓட்டு கேட்கல ஃபுல்லா 2 இஸ்லாமியரை பிடிச்சிருவாரு, இந்த கூட்டணி வச்சுருவாரு. அவங்கள புல்லா போட்டவங்களை வர சொல்லி, இல்லாட்டாலும் அவரே கொடுத்து நீங்க போடிய பக்கத்தில் நில்லுங்க, 2 ஃபாதரியாரை நிப்பாட்டிக்குவார் சிலுவை போட சொல்லி. அவர் வந்து சமத்துவ தலைவர் தான். அதே போல கிறிஸ்தவ மக்களுக்கு நீங்க என்ன செய்தீங்க? 6 மணிக்கு மேல தமிழ்நாட்டில் யாருமே வெளியிலே வர முடியல. எங்க போலீஸ்க்கே பாதுகாப்பு கிடையாது. நான் பொய்யெல்லாம் சொல்லல, நான் கூட்டம் அவ்வளவு ஒரு இப்போதும் இல்லாத அளவிற்கு தமிழ்நாட்டு சட்டம் ஒழுங்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு பிரச்சனைகள். அதே போல தமிழ்நாட்டோட கடன் சுமையை பாத்தீங்கன்னா அம்மா இருக்கிற வரைக்குமே வெறும் 2 லட்சம் கோடி தான். எடப்பாடி வந்து அதை 4.25 லட்சம் கோடி